بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்ததில் மக்காவில் வாழ்ந்த 12 வருடங்களாக இருக்கட்டும் அல்லது மதினாவில் வாழ்ந்த 10 வருடங்களாக இருக்கட்டும், இப்படி ஒட்டுமொத்த வாழ்வின் ஒரு சுருக்கமாக இந்த ஹஜ்ஜத்துல் விதா, நபிகளாருடைய இறுதி ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜினுடைய பேருரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்கும், அங்கிருந்த மக்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு அறிவுரையாக இந்த இஸ்லாத்தினுடைய மொத்த கோட்பாடையும் வெளிப்படுத்தும் விதமாக நபிகளார் நமக்கு அதிகமாக இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதை பற்றி குறிப்பிடும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இருக்கிறான், அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் உங்களுக்கு மார்க்கத்தை என்ன பண்ணிட்டேன், முழுமைப்படுத்திட்டேன். அத்மம்து அலைக்கும் நியமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரலைத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் துவசாசம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் இந்த வசனத்தை இறக்குறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய ஹஜ்ஜு உம்ரா இது போன்ற காரியங்களை இப்போதே என்ன பண்ணுங்க, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இதற்கு பின்பாக ஹஜ்ஜு செய்வதற்கோ அல்லது உம்ரா செய்வதற்கோ நான் இருந்தால் தான் இருப்பேன், அடுத்த வருடம் நான் இல்லாமலும் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்கள் நிலையை பற்றி சொல்கிறாங்க. தன்னுடைய பிள்ளை, ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையை சரியாக கடைசியான முறையில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்களோ, எந்த அளவுக்கு கவனிப்பாங்களோ, எந்த அளவுக்கு கூர்ந்து நோக்குவாங்களோ, அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக கவனிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மத்தியில் நின்று உரையாற்றுறாங்க. அப்படி உரையாற்றக்கூடிய சூழ்நிலையில் ரசூலா கேட்குறாங்க, ததுரூன ஐயோ யௌமின் ஹாதா, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, காலு அல்லாஹு ரசூலு ஆளும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே நன்கறிந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஃப இன்ன ஹாதா, இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் யௌமுன் ஹராமுன், புனிதமான நாளாகும். மறுபடியும் ரசூலா கேட்குறாங்க, அப்போ ததுரூன ஐயோ பலதின் ஹாதா, இது எப்படிப்பட்ட நகரம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நன்கறிந்தவங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே ரசூலா சொல்கிறாங்க, பலதுன் ஹராமுன், இந்த நகரம் என்பது புனிதமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் ரசூலா மக்களை பார்த்து கேட்குறாங்க, அப்ப ததுரூன ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது எப்படிப்பட்ட மாதம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நன்கறிந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலா சொல்லுவாங்க, ஷஹ்ருன் ஹராமுன், இது புனிதமாக்கப்பட்ட மாதம் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி முடித்து விட்டு, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புனிதமாக்கிட்டான், அதான் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான். என்ன தெரியுமா, திமாக்கும், உங்களுடைய இரத்தங்களையும். இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள், அலைக்கும் திமாக்கும் அம்பாலக்கும், உங்களுடைய இரத்தங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் ஆராதக்கும், உங்களுடைய மானங்களையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், புனிதமாக்கி விட்டான் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறோமா, ஹுர்மத்தின் யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் இருக்குதே, இந்த உங்களுடைய நாளை போல. இன்னும் சொல்லி காட்டுறாங்க, வஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த மாதத்தை போல. இன்னும் சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த நகரத்தை போல. இதெல்லாம் எப்படி அல்லாஹ் புனிதமாக்கணும், அதே போல் உங்களுடைய மானம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய இரத்தத்தை அல்லாஹ் பண்ணிட்டான், புனிதமாக்கிட்டான் என்று
அல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுறாங்க. இப்படி உரையாற்றக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கே இருந்த சஹாபாக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளது அப்படிப்பட்டவன் மீது ஆணையாக, இன்னகால வசியத்துகு இலா உம்மத்திஹி, மக்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த சொல்லக்கூடிய இந்த உரை இருக்குதே இதான் அல்லாஹ்வின் தூதருடைய தன்னுடைய சமுதாயத்திற்கு உரையாற்றக்கூடிய கடைசி ஒரு இறுதியாக உள்ள உபதேசம் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்லாம் நினச்சாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னன்னா, ஃபயுபல்லிகு ஷாஹிது அல் காயிப, வந்த மக்கள் எல்லாம் வராத மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் இதற்கு பின்பாக இந்த உலகத்தில் இருக்கிற மாட்டாங்க, இதோட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது, இதற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மத்தியில் வாழ மாட்டார்கள் என்பதை அந்த மக்கள் அதிகமாக விளங்கியனால எல்லா விதமான விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அதை அனைத்தையும் என்ன பண்ணாங்க, கூர்ந்து கவனிச்சாங்க. இப்படி கவனிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியில் உரையாற்றுறாங்க. அப்படி உரையாற்றும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் மறுமை நாளில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகமது என்ற தூதரை உங்களுக்கு அனுப்பணுமே என்று என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் மக்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் இருக்கிறார்ல, இவர் என்ன பண்ணார், எங்களுக்கு தூது செய்தியை எடுத்து வைத்தார், அதை நிறைவுபடுத்தினார், எங்களுக்கு நன்மையான காரியங்களை இவர் என்ன பண்ணார், எடுத்து சொன்னார். இன்னும் சொல்கிறாங்க, இவர் அவர் மீது உள்ள பொறுப்பை, எங்களுக்கு உள்ள பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றினார் என்று நாங்கள் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் இடத்துல சாட்சி பகருவோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுவை நோக்கியும் இன்னும் கீழே அந்த சஹாபாக்களை நோக்கியும் அல்லாஹும்ம அஷ்ஹது, இறைவா நீயே சாட்சியாளன். இவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்த கடமையை நான் சரியான முறையில் பூர்த்தி செஞ்சுட்டேன், சரியான முறையில் செய்து விட்டேன் இவர்கள் சொல்லிவிட்டாங்க, இதுக்கு நீ தான் சாட்சி என்று அந்த மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொழுது அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக குறிப்பிட்டு காட்டும் பொழுது மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக, மக்களுக்கு மத்தியில் சரியான முறையில் அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் விதமாக சொல்கிறாங்க. என்னன்னா, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரத்துவத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. ஏனென்றால் அறியாமை காலத்தில் இவர்கள் ஒரு குலம், இவர்கள் இன்னொரு குலம், இவர்களுக்கு இவர்கள் எதிரி, இவங்க பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், இவங்க பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற பகைமையில் இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மொத்தமாக சொல்லிட்டாங்க, முஸ்லீம் என்று ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னான், இன்னொரு முஸ்லீமுக்கு அவன் சகோதரன் தான், அதை விட்டு அவன் என்ன கிடையாது, வேறு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்பது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பந்தம் என்பது அவர்கள் சகோதரர்கள் என்று என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததாக எச்சரிக்கையும் செய்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நாளை மறுமை நாளில் இறைவனை சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கும் போது அவன் நீங்கள் செய்த உங்களுடைய செயல்களை பற்றி இன்னொன்று விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு பிறகு, நான் மறைந்ததற்கு பிறகு, நான் சென்றதற்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு, உங்களுடைய கழுத்துக்களை வெட்டிக்கொண்டு இறை மறுப்பாளர்களாக ஆயிராதீங்க. இதற்கு பின்பாக சண்டையிட்டு, இதற்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாமெல்லாம் பார்த்தோம், ஹவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க மக்காவிற்கு அந்த நோக்கமே போரிட்டு அவர்களுக்கு மன அமைதி குலைந்தனால தான். அப்போ ரசூல் என்ன சொல்லி காட்டுறாங்க, இதற்கு பின்னாடி நான் போனதுக்கு பின்பாக வந்த வழியே திரும்பி செல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, உங்களை ஒருவருக்கு ஒருவர் வெட்டி வீழ்த்தி இறை மறுப்பாளர்களாக ஆகிறாதீங்க என்று என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் மறுமையை அச்சமூட்டியவர்களாக நாளை விசாரணை இருக்குது, சரியான முறையில் நடந்து கொள்ளுங்க என்று என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதற்கு பின்பாக இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. சொத்துக்களை குறித்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அண்டை வீட்டுக்காரர்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் இருக்காங்க அண்டை வீட்டுக்காரர்களை எங்களுடைய சொத்துகளுக்கு எங்களுக்கு வாரிசாக ஆக்கிவிடுவார்களோ என்ற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அதிகமாக வலியுறுத்தினாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சகாபாக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா எதற்காக நோக்கம் என்று சொன்னால், இன்றைக்கி அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது மிகவும் மோசமாக இருக்குது, மிகவும் கேவலமாக இருக்குது. இன்றைக்கு சூழ்நிலையில் செய்திகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உபச்சாரம் செய்யக்கூடியதும் கள்ளக்காதல் என்ற பெயரில் இன்னொரு நபரிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய வேலையும் இன்றுள்ள மக்கள் செய்கிறாங்க. ஒரு அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருடைய பெண் என்பவர் அவர் நரகத்திற்கு சமானம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நரகத்தை தீண்டக்கூடிய மக்களாக இன்றைய மக்கள் இருக்கிறாங்க. சொத்துக்கு வாரிசுன்னு என்ன அர்த்தம், தன்னுடைய குடும்பத்தாரில் ஒரு ஆள்,
தன்னுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய இவருக்கும் சொத்துல பங்கு இருக்குது, அன்பாக அரவணைப்பாக நடக்கணுமே ஒழிய வேறு வேறு காரணங்களுக்காக வேறு வேறு விஷயங்களை அந்த இடத்தில் தவறான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடாது, தவறான விஷயங்களை செய்யக்கூடாது என்ற அளவிற்கு ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் முகத்தில் உரையாற்றினாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதிகமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதனுடைய சாராம்சத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரசூலா குறிப்பிட்டு காட்டுறாங்க. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் என்பவன், உங்களுடைய இரட்சகன் என்பவன் ஒருத்தன் தான். அல்லாஹ் என்பவன், இறைவன் என்பவன் உங்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, வ இன்ன ஆபாவுக்கும் வாஹிதுன், இன்னும் சொல்கிறாங்க உங்களுடைய தந்தை என்பவர் ஒருவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறாங்க, உங்களுடைய தந்தை என்பவர் ஒருவர் தான். இன்னும் சொல்லி காட்டுறாங்க, ஒலா அஹ்மர அலா அஸ்வத், ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் சிறந்தவன் கிடையாது. ஒலா அஹ்மர் ஒலா அஸ்வதுன்னு சொன்ன மாதிரி அடுத்து சொல்கிறாங்க, ஒலா அஸ்வத் அலா அஹ்மர், ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பன் சிறந்தவன் கிடையாது, அல்லாஹ்வை அஞ்சியவரை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளையனாக இருந்துட்டு போ, கருப்பனாக இருந்துட்டு போ, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, சொல்லக்கூடிய நிலையில் இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் சிறந்தவன் என்று சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு காட்டும் பொழுது மொழி ரீதியாகவும் சொல்லி காட்டுறாங்க. அங்கே சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமையின், ஒரு அரபி மொழி பேச தெரியாத மற்ற மொழியில் உள்ள விட சிறந்தவன் கிடையாது என்று சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, ஒலா லி அஜமியின் அலா அரபியின், ஒரு நபருக்கு அரபி மொழி அல்லாத ஒரு நபர் இன்னொரு அரபி மொழி தெரிந்தவரை விட சிறந்தவர் கிடையாது. இன்றைக்கி பல்வேறு விதமான மொழிகள் தெரியும் மக்களுக்கு. வெளிநாடுகள் சென்ற மக்களுக்கெல்லாம் 7-8 மொழிகள் தெரியும். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, வாழக்கூடிய மக்களுக்கு ஏராளமான மொழிகள் தெரியும். இப்படி தெரியக்கூடிய இந்த சூழ்நிலை இவர்களுக்கு மத்தியில் ஒரு தமிழராக இருக்கிறார், தமிழ் பேசக்கூடிய ஆளாக இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய இல்லை என்ன. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் புழங்கப்படக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுது. இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை இவ்வளோ பேசப்படக்கூடிய இந்த எண்ணிக்கையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது அது தொலை தொடர்பிற்காக, நம்முடைய பேச்சு வார்த்தைக்காக, நாம் நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் செயலாற்றுவதற்காக, அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் மற்ற மொழி பேசக்கூடிய மனிதர்கள், ஹிந்தி பேசக்கூடிய நபரை பார்த்து ஹிந்தி தெரியாது போடா என்று அசிங்கப்படுத்துகிறார். இங்கிருந்து கன்னடம் போனால் தமிழ் என்று சொல்லி அடி வாங்குகிறார். இங்கிருந்து கேரளம் போனால் அங்குள்ள மக்கள் இழிவுபடுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மொழியிலும் இருக்குது. இங்கிருந்து ஒரு ஆள் வேலூர் போகிறாரு, பேரணாம்பேட்டு போகிறான்னு சொன்னால் அங்குள்ள உருதுக்காரர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தமிழ் தான் தெரியுமா, உருது தெரியாதா, முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மொழியை வைத்து மட்டுமே இவன் மட்டும்தான் என் இனம், இவன் மட்டும்தான் என்னுடைய மதத்தை சார்ந்தவன், இவன் சொல்லக்கூடிய கூற்றை மட்டும்தான் நான் கேட்பேன், இவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற யாராக இருந்தாலும் அவனுடைய நிலை என்பது காதில் விழாத மாதிரி தான். எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எதையும் காதில் வாங்க மாட்டேன், அவனை நான் மனிதனாகவே மதிக்க மாட்டேன் என்ற அளவிற்கு மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று. ஆனால் இதைவிட மோசமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினாங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாலும் சரி, உனக்கு எந்த சிறப்பும் கிடையாது. கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, உனக்கு அரபி தெரிஞ்சாலும் அரபி தெரியவில்லை என்று சொன்னாலும் உனக்கு எந்த சிறப்பும் கிடையாது. ரப்பல் ஆலமீன் பற்றி சொல்லும் பொழுது இறைவன் ஒருத்தன் தான், வேற யாருமே உங்களுக்கு கிடையாது. இறைவன் என்பவன் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லும்போது ஒருவர் தான், சமம் படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். எல்லாவற்றையும் சொல்றாங்க. மொழி என்பது பேசுவதற்குரியது, நிறம் என்பது அடையாளத்திற்குரியது, இவ்வளவுதான் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் மக்களுக்கு மத்தியில் இது அதிகமான பிரிவுகளை ஏற்படுத்துது. இப்போ இப்படிப்பட்ட பிரிவுகளை அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட இந்த இனவெறிகளை, மதவெறிகளை, இன்னும் குலவெறிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லும் பொழுது இன்னும் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. பழிக்கு பழி. ஒரு நபர் இன்னொரு நபரை கொன்று விட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன ஒன்றும் நானும் கொலை செய்வேன், நான் இன்றைய தினத்தில் கொலை செய்வேன், அதற்காக ஒரு கணக்கிட்டு நாளை கணக்கிட்டு அவருக்கு என்று சூழ்ச்சி செய்து கொலை செய்யக்கூடிய காட்சிகள் நடந்தது. இப்படி நடக்கும் பொழுது இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. தடை செய்யக்கூடிய முதல்ல தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னாருடைய மகன் கொலை செய்யப்பட்டார், இவர் கொலை செய்யப்பட்டார், இதற்காக பழிவாங்குதல் கிடையாது,
இனிமேல் நாங்கள் என்ன மாட்டோம், இதற்காக இன்றைய தினத்திலிருந்து பழி வாங்கக்கூடிய விஷயம் என்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. யார் பழி வாங்கணும்? ஹுதைல் குலத்தார் என்று சொல்லக்கூடிய கிளையினர். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்திலார்கள் உள்ள ரபியா என்று சொல்லக்கூடிய நபருடைய மகனை கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ இனிமேல் என்ன கிடையாது, பழி வாங்குவது என்று கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதே மாதிரி இன்னும் சொல்லும் பொழுது, அன்றைய காலகட்டங்களில் வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க, வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கும் வட்டி என்ற பேரில் அதிகமாக சொல்கிறாங்க, கல்வி கடன் நாங்கள் தீர்ப்போம், 5 லட்சத்துக்கு மேலே வட்டி இல்லா கடன் கொடுப்போம், இன்னும் அதிகமாக நோன்றாங்க, விவசாயினுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் என்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொன்ன விஷயங்கள் அந்த வட்டியை ஒன்று. இன்னைக்கு கந்து வட்டி வாங்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் மண்ணெண்ணெய் வைத்துக்கொண்டு குளிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தற்கொலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. காரணம் வட்டியினுடைய தாக்கம், அதை கட்ட முடியாத காரணத்தினால. இன்னைக்கு இஎம்ஐ இன்னும் பல விதமான வட்டிகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. மாதத்துக்கு 100 ரூபா தானே, 300 ரூபா தானே, 500 ரூபா தானே, கட்டிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்முடைய பொருளை பயன்படுத்துவோம், அதற்கான வாடகையாக கொடுப்போம் என்பதை போன்ற வட்டிகள் வந்து விட்டது. ஆனால் இப்படிப்பட்ட வட்டியினுடைய தொடக்கத்தில் சொல்லுறாங்க, இந்த வட்டியை தடை செய்கிறாங்க, தன்னிடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய சாச்சா இருக்கக்கூடிய அப்பாஸ் இருக்கிறாரு, அவர் இன்னாருக்கு என்ன பண்ணணும், வட்டி வாங்க வேண்டும், இவற்றிலிருந்து வட்டி வாங்கணும், இன்னிலேருந்து என்னது அறியாமை கால வட்டி என்பதை நான் தடை செய்கிறேன். தன்னுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பித்தாங்க, தடை செய்தார்கள், வட்டியை ஒழித்தார்கள். இன்னும் அதிகமாக கடனை பற்றி சொல்லும் பொழுது, உங்கள் ஒரு நபர் கடன் வாங்கியிருக்காரா, இரவலாக ஏதாவது பொருள் வாங்கியிருக்காரா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, அந்த இரவலாக வாங்கிய பொருளை கொடுத்துருங்க. கடன் வாங்கிவிட்டார், அதுக்கு ஒரு ஆள் சாட்சியாக இருந்தார்னா, அந்த கடனை அவர் அடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கடனுக்கு சாட்சியாக இருந்தவர் தான் அதற்கு பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினாங்க. கடனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் சாதாரணமாக வாங்கிடுறாங்க. இந்த கடனை பற்றி இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு நபர் ஷஹீதாகிறாரு, ஷஹீதாகக்கூடிய நபர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை தடுத்து நிறுத்துறான். எதற்காக என்றால், இவர் கடன் வாங்கியவராக இருக்கிறார், இவருடைய கடன் திருப்பி அளிக்கப்படுகின்ற வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோனத்தில் விடலை. அந்த அளவிற்கு ஒரு கடன் உயிர் தியாகியினுடைய அந்த நிலையை மாற்றக்கூடியதாக இருக்குது. எந்த அளவிற்குன்னு பார்த்துக்கோங்க, ஒரு கடன் என்பது ஒரு நபர்கிட்ட வாங்குகிறோம், அவர்கிட்ட இரவில் என்ன பண்ணுறோம், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு வாங்குகிறோம். வாங்கிவிட்டு அந்த தினத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம், ஒன்று மறந்துடுறோம், இல்லை என்று சொன்னால் நினைடுறோம், அதை விட்டு நம்ம கொடுத்துருவோம், 10,000 ரூபா தானே, 20,000 தானே என்பதையெல்லாம் வைத்துக்கிறோம். கடனாக 10,000 20,000 கிடையாது, ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும், யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் அதை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினாங்க, கடன் என்பது நீங்கள் வாங்குறீங்க, இரவலாக வாங்குறீங்க, கடனாக வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த பொருளை என்ன பண்ணிடுங்க, திருப்பி கொடுத்துருங்க என்று சொல்கிறாங்க. இன்னும் சொல்லி காட்டும் பொழுது, ஏராளமான விஷயங்களை குறிப்பிட்டு காட்டும் பொழுது, அதில் முக்கியமாக சொன்னது வாரிசுரிமை சட்டம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் தன்னுடைய தாயினுடைய அதிகாரத்தில் ஒரு ஆதிக்கத்தில் ஒரு நபர் பிறக்கிறார், தன்னுடைய தாய் மூலியமாக தந்தை மூலியமாக ஒரு ஆள் பிறக்கிறான்னு சொன்னால், இவருக்கு என்ன இருக்குது, அந்த தாய் தந்தை தான் என்னது, இவங்களுக்குரியவர்கள், இவங்க தான் ஒன்றும் அதுக்கான சொத்தை கொடுக்கணும். இது இல்லாமல் விபச்சாரிக்கு பிறந்தாங்கன்னு சொன்னால் என்ன கிடையாது, அவர்களுக்கு அந்த சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லும் பொழுது, இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்குது இன்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தை அல்லாதவர் இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட நபரையும், தன்னுடைய எஜமான் அல்லாத ஒரு நபர் இருக்கிறார், அப்படிப்பட்ட நபரையும் யார் ஒன்று தன்னுடைய தந்தைன்னு அழைக்கிறாரோ, யார் தன்னுடைய எஜமான் என்று அழைக்கிறாரோ, அவரை அல்லாஹ் மறுமை நாள் வரை சபித்து கொண்டே இருப்பான், இறுதி நாள் சபித்து கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய தாய் தந்தையிட்ட ஒரு மனித சொத்து வாங்கிடுறாங்க. வாங்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய இந்த தாய் தந்தை எடுத்துக்கோங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்ட அடிப்படை என்ன, தாய் தந்தைகள் அவர்கள் மரணித்ததற்கு பின்பாக தான் என்ன பண்ணணும், அவருடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கணும், அதுதான் வழக்கம், அதான் செய்யணும், அதான் எல்லாம் சட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உயிரோடு இருக்கும்பொழுது என்னுடைய பையனுக்கு இது, என்னுடைய பொண்ணுக்கு இது, என்னுடைய பேரனுக்கு இது என்று சொத்துக்களை பிரித்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, இதனால் கஷ்டப்படக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இருக்கும்போது கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கு பின்பாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. யார் தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அவர்கிட்ட யார் சொத்து வாங்கி அதற்கு பின்பாக யார் அவங்க கேட்டு திருப்பி அளிக்கலையோ, அவங்க என்ன பண்ணணும், அவங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு அந்த சொத்தை திருப்பி கொடுக்கணும் என்பதை போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. காரணம் என்ன, வாரிசுரிமை சட்டம் என்பதை சரியான முறையில் பேணலை. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பிறக்கிறான், அவன் குழந்தைகளை ஈண்டெடுக்கிறான், அதற்கு பின்பாக வளர்க்கிறான், அவன் மரணிக்கிறான், இவன் மரணித்ததற்கு பின்பாக அவனுடைய பிள்ளைகளுக்கு சொத்து போகணும். அதற்கு முன்பாக இவர்கள் பிரித்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க, தான் ஏழையாகவும் பல்வேறு விதமான
பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த வேலைகள்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அவர்கள் செய்யக்கூடிய நிலையில் இவர்கள் ஏழைகளாக மாட்ட போகிறாங்க. காரணம், இவர்கள் சரியான முறையில் இந்த சொத்து பங்கிடுதலை செய்யலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதை சரியான முறையில் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவன் இருக்கும்போது நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல முறையில் ஒழுக்கத்தை கொடுக்கணும், நல்ல முறையில் எல்லா விதமான விஷயங்களும் கொடுக்கணும். இவை அவன் வாழும் பொழுது அவனுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இப்படிப்பட்ட கடமைகளை செய்யாமல் என்ன பண்ணுறோம், அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்காமல், எல்லா விதமான விஷயங்களையும் பரிபூர்ணப்படுத்தாமல், சொத்து என்று ஒன்று வரும்போது மட்டும் என்ன பண்ணுறோம், என்னுடைய பிள்ளைக்கு எது, என்னுடைய மகளுக்கு எது என்பதை பிரித்து கொடுக்குறோம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் தவறாக இருக்குது, அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, ஒருவருடைய சுமையை இன்னொரு சுமக்க மாட்டார் என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, ஒரு தந்தை இவர் தப்பு செய்கிறார், இவர் திருடுறார், இல்லை இவர் விபச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் இவருடைய குற்றத்தை இவருடைய மகன் என்ன பண்ண மாட்டான், சுமக்க மாட்டான். ஒரு மகன் தவறு செய்கிறான், அவன் செய்யக்கூடிய தவறை அவனுடைய தந்தை என்ன மாட்டார், சுமக்க மாட்டார். யார் தவறு செய்தார்களோ அதற்கான தண்டனை என்ன பண்ணணும், அந்த மகன் செய்தால் மகனுக்கு, தந்தை செய்தால் தந்தைக்கு, இப்படி தான் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினாங்க. இன்னும் சொல்லும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக காட்டும் பொழுது, உங்களுக்கு மத்தியில் ஆட்சியாளராக காது மேலும் மூக்கு இதெல்லாம் கருத்த ஒரு மனிதர் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறார், ஆட்சியில் இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதுணையாக இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினாங்க. இதே போல் ஏராளமான விஷயங்களை சொல்லும் பொழுது குடும்பத்திற்குள்ளாகவும் சொன்னாங்க. கணவன் மனைவிக்குள்ள கடமைகளை பற்றி குறிப்பிடும் பொழுது, அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறாங்க. ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லும் பொழுது, அவன் என்ன செய்ய வேண்டும், கணவனாக இருக்கக்கூடியவன் ஆடை கொடுக்கணும், உணவளிக்கணும், சரியான முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இன்னும் சொல்லும் பொழுது, அவன் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்துக்கணும். மனைவி என்பவர் அவருக்கு கிடைத்த, அந்த மனிதருக்கு கிடைத்த அமானிதத்தை போன்றவர், அமானிதமாக கிடைத்திருக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கவங்க. அப்போ அவங்ககிட்ட சரியான முறையில் நடந்துக்கணும். இன்னும் சொல்லி காட்டுறாங்க என்னன்னா, அந்த மனைவியின் மூலியமாகத்தான் இந்த கணவராக இருக்கக்கூடிய என்ன பண்றாரு, கற்புகளை பேணக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு இன்னும் சொல்றாங்க, கணவராக இருக்கக்கூடியவர் ஒரு நபரை வெறுக்கிறார், நான் இருக்கிறேன், நான் இன்னார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், அகமதுன்னு ஒரு ஆள் இருக்கார், இல்லை முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கார், இல்லை ஏதோ ஒரு பேரில் உள்ள எனக்கு சொந்தக்காரோ நண்பரோ யாரோ இருக்கிறாங்க, நான் அவரை வெறுக்கிறேன். வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வெறுக்கக்கூடிய நபரை என்னுடைய வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. நான் யாரை வெறுக்கிறேனோ, கணவனாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வீட்டிற்குள் வரக்கூடாது என்று நான் யாரை வெறுக்கிறேனோ அந்த நபரை மனைவியாக இருக்கக்கூடிய கூடாது, வீட்டிற்குள் நுழைய விடக்கூடாது. இது தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லும்பொழுது அதற்கு மாற்றமாக நடந்து அங்கே ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், காயம் ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்கள அடிங்க, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு உணவளிங்க, இன்னும் நீங்கள் அவங்களுக்கு உடை அளிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, இப்படி நீங்கள் அதிகமாக உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுங்க, நன்மையான விஷயங்களை சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லி காட்டுறாங்க. இப்படி தவறுகள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் கட்டுப்பட்டாங்க, உடன்பட்டு சரியானவர்கள் நடந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியானவர்கள் என்ன பண்ணுங்க, அவர்களை விடுவித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது, பொறுப்பேற்க கொள்ள வேண்டிய விஷயம் என்பது, நல்ல உணவு, நல்ல உடை, எல்லா விதமான விஷயங்களும் சரியான முறையில் கொடுக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது, அவன் வெறுக்கக்கூடிய அந்நிய ஆண்களை என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய வீட்டுக்குள் விடுவதோ அதன் மூலியமாக தவறான காரியங்கள் ஈடுபடுவதோ செய்யக்கூடாது. இன்றைக்கி ஏராளமான இடங்களில் செய்திகளில் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்லப்படுது என்னன்னா, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மகளை இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பின்பாக அவர்களுக்கு இன்னொரு நபரோடு என்னது, ஒரு தீய உறவு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகளுடைய வீட்டிற்கு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய அந்த நபர் இருக்கிறார், தீய நபர் இருக்கிறார்ல, அவரோடு செல்கிறாங்க. இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கணவர் பார்த்த உடனே அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனை கொன்றுவிட்டு யாருடன் அவர் தவறாக ஈடுபட்டாரோ அந்த நபர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரை விட்டு ஓடுறாங்க. அப்போ இது போன்ற காட்சிகள் நடக்கக்கூடிய காரணம், அவர்கள் தன்னுடைய கணவன் அல்லாதவர்களை பொறுப்பேற்றாங்க,
தன்னுடைய கணவன் அல்லாதவர்களை தன்னுடைய கணவன் அல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே விட்டதனுடைய விளைவாக, அந்த நேரத்தில் நடந்த தவறின் விளைவாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுது. அப்போ இது போன்ற நிலைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தங்களுடைய கற்பு என்பது தங்களுடைய கணவனுக்கு சொந்தம், தங்களுடைய மனைவிக்கு சொந்தம் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னும் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க, ஒரு கணவன் இருக்கிறாரு, கணவனுடைய அனுமதியின்றி எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது, வெளியில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட மக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அப்போது உணவு என்பதை கொடுக்கணும், உணவாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் முதல்ல சிறந்தது. கணவனிடத்தில் கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் சம்பாதித்தது அவர், எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அவர் சம்பாதித்தனுடைய வீட்டுக்காக பண்ணார். இப்போ இப்படி பண்ணும்பொழுது அந்த பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய கணவன் அனுமதிட்டு கொடுக்கக்கூடாது. இதே பெண் தன்கிட்ட இருக்குது, தன்னுடைய வீட்டில் போட்ட நகையாக இருக்கட்டும், இல்லை தனக்கு அன்பளிப்பாக வந்த பொருளாக இருக்கட்டும், அல்லது தன்னிடத்தில் தானே சம்பாதித்து வைத்து இருக்கக்கூடிய காசாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்குறாங்க, தர்மம் செய்கிறாங்க, அது வேறு, அது தப்பு கிடையாது. ஆனால் எப்பொழுது இவர்கள் தன்னுடைய கணவனுடைய பொருளை எடுக்கிறாங்களோ அப்போது அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது இன்னும் பொது நெறியாக பொது மக்களுக்கு சொல்கிறாங்க, அல் முஸ்லிமூன், முஸ்லிம் என்பவன் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிகி வயதிஹி, ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லீமுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன். எப்படிப்பட்ட பாதுகாப்பானவன், எப்படி பாதுகாக்கக்கூடியவன், தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் யார் இன்னொரு ஆளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ நாம் வாழும் பொழுது மற்ற மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் என்பது நன்மையாக அமையணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டு தம்முடைய கையாலேயோ தம்முடைய நாவாலேயோ அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமோ, அவர்களை தீய கேலிப்படுத்தக்கூடிய விஷயமோ, அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமோ செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் சரியான முறையில் அந்த மக்கள் மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லும் பொழுது மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் யார் அபயம் அளிக்கிறாரோ அவர் தான் உண்மையான மூமின் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளர்னு எப்படி இருப்பாங்கன்னா, மக்களுடைய உடைமைகளுக்கும் இன்னும் உயிர்களுக்கும் என்னது அபயம் அளிக்கக்கூடியவர், அபயம்னா பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர். இந்த மனிதரால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த மனிதரால் என்னுடைய சொத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்று யார் இருக்கிறாங்களோ, யார் கருதப்படுறாங்களோ இவங்க தான் உண்மையான இறை நேசர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அடுத்து குறிப்பி காட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்தோடு யார் போராடுறாங்களோ இவங்க தான் தியாகி, ஷஹீதுன்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஒரு எதிரி இருக்கிறான், மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு நம்மோடு போரிடுவதற்காக எதிராக நிற்கிறான்னா, இப்படி போரிட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறார், ஒருவர் மரணிக்கிறார், இவர் ஷஹீது. ஆனால் ரசூலுல்லாஹ் இன்னும் குறிப்பிட்டு காட்டுறாங்க, யார் தன்னுடைய உள்ளத்தோடு அல்லாஹ் கட்டுப்படுற விஷயத்தில் இப்போ எனக்கு இந்த தீமை செய்யணும், இப்பொழுது பாடல் கேட்கணும், இப்போது சினிமா படம் பார்க்கணும், இப்போது இந்த தீய காரியம் செய்யணும் என்பதை போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தப்புன்னு சொல்லியிருக்கிறான், வீணானவற்றை செய்யக்கூடாது, தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, நேரத்தை இன்னொரு விதமாக செயல்படக்கூடாது, ஷைத்தானுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கும் தன்னுடைய மனதோடு தன்னுடைய உள்ளத்தோடு போராடுறாருல, இப்படிப்பட்ட மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் ஒரு தியாகி, இவர் ஷஹீதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லி காட்டுறாங்க, மக்களுக்கு பொதுவாக குறிப்பிட்டு காட்டுறாங்க, உங்களுக்கு ஐவேளை வக்து தொழுகை, 5 நேர தொழுகை உங்களுக்கு கடமை, அதை சரியான முறையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தொழுவுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியான முறையில் உங்களுடைய நோன்பை நோட்டுருங்க. இன்னும் உங்களுடைய பொருட்கள் நீங்கள் ஜக்காத்து வழங்குங்க. இன்னும் உங்களுக்கு அதிகாரமுடைய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லி அடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இதெல்லாம் சரியான நிறைவேற்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க. இன்னும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய உயிரை என்ன பண்ணாதீங்க, நியாயமின்றி கொலை செய்யாதீங்க, திருடாதீங்க, உபச்சாரம் செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சுயமாக உள்ள ஒழுக்கம், எனக்குள்ளே இருக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் குறிப்பிடக்கூடியவங்களாகவும், இன்னும் மற்ற மக்களிடத்தில் பேணக்கூடிய ஒழுக்கத்தையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, பிரித்து மக்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஹஜ்ஜத்துல் விதால. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுறாங்க, தஜ்ஜால் பற்றிய எச்சரிக்கை. தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வை போற்றி விட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இறை தூதரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தாங்க. இதற்கு முன்பாக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு பின்பாக வந்த எல்லா நபிமார்களும் என்ன பண்ணாங்க, தஜ்ஜாலை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி நீண்ட நேரம் உரையாற்றுறாங்க. இப்படி உரையாற்றும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க, தஜ்ஜாலுடைய நிலையை குறிப்பிட்டு காட்டுறாங்க,
சொல்கிறாங்க, இன்ன ரப்பக்க லைஸ பி அவர, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய இறைவன் அவன் என்ன கிடையாது, ஒற்றை கண்ணன் கிடையாது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப இன்னகு அவர ஐனுல் யமீன். இன்னும் சொல்கிறாங்க, அவன் இருக்கிறான்ல, தஜ்ஜால் இருக்கிறான்ல, இவன் என்னது, ஒற்றை கண்ணன். உன்னுடைய வலது கண்ணன் எப்படி இருக்கும், குறைவுடையதாக இருக்கும். இன்னும் சொல்கிறாங்க, க அன்ன ஐநகு, அவனுடைய கண் என்பது ஐனுன் தாஃபியத்துன், அவனுடைய அந்த ஒற்றை கண், அந்த குருடான ஒரு கண் இருக்குதே, இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு இது அந்த அந்த திராட்சை பழத்தை போல் துருத்தி கொண்டு இருக்கும் அப்படின்னு ரசூல் என்ன பண்ணுறாங்க. இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு என்ன ஒன்று இருக்க, அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்திருக்கிறான், உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டியிருக்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் நன்கறிந்த மக்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தஜ்ஜாலை பற்றியும் அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, உங்களில் ஒன்றை நான் விட்டு செல்கிறேன், உங்களுக்கு மத்தியில் ஒன்றை விட்டு செல்கிறேன், இதை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் வழிதவர மாட்டீங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான நற்செயல்களை செய்கிறோம், தீமையான விஷயங்களை தடுக்கிறோம். இப்படிப்பட்ட விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இறைவனுடைய வேதம் தான், இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்நாளில் 22 ஆண்டு 23 ஆண்டு அந்த துவக்கத்தில் ஆரம்பித்து இறுதி வரை உள்ள நேரங்களில் உள்ள விஷயங்களை ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒவ்வொரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினாங்க. அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க, அந்த மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக பேசினாங்க, உரையாற்றினாங்க, அறிவுரை சொன்னாங்க. இப்படிப்பட்ட அறிவுரை என்பது நமக்கு ஏன் முக்கியம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு இடங்களிலும் தடுமாறும் பொழுது, ஒவ்வொரு இடங்களையும் நாம் ஏதாவது ஒரு தீய காரியங்கள் ஈடுபடும் பொழுது, ஒவ்வொரு இடங்களையும் மற்ற மக்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை விடுத்து தீமையான காரியங்களை செய்யும் பொழுது, அந்த நேரத்தில் இது போன்ற அறிவுரைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்த விஷயங்கள் என்ன ஒன்று முன்னாடி வந்து நிற்கும். நமக்கு தோணும், இதெல்லாம் செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அப்போ இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம விலகிக்கிறோம், இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்போம், இது போன்ற விஷயங்களை செய்தால் நாளைக்கு மறுமை நாள் நரகம் இருக்குது, இதை விட்டு தவிர்த்து கொள்வோம், சரியான முறையில் தொழுகுவோம், நோன்பு நோற்போம், ஜக்காத்து செய்வோம், சரியான முறையில் கட்டுப்படுவோம், இதெல்லாம் செய்தால் சொர்க்கம் இருக்குது, அப்போ இதை செய்வோம் என்று எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தோன்றும். அதற்காக தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வதக்கிர், நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்கள், இன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். அறிவுரை என்பது யாருக்கு பயனளிக்கும் சொல்கிறான்னா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். இப்படிப்பட்ட அறிவுரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இப்படிப்பட்ட அறிவுரை மூலியமாக சரியான நடந்து நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபிகளாருடைய இறுதி நாட்களை பற்றி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.